7 வருட காதல். நடிகர் ஜீவாவின் மனைவி யார் தெரியுமா? கியூட்டான லவ் ஸ்டோரி. நடிகர் ஜீவாவின் கியூட்டான லவ் ஸ்டோரி பற்றி பலரும் தற்பொழுது பேசி வருகின்றனர். என்ன காரணம் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரியின் கடைசி மகன்தான் ஜீவா. சேரன் பாண்டியன் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக ஜீவா அறிமுகமானார். பின்னர் தனது தந்தையின் 50வது படமான ஆசை ஆசையாய் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார். அவரின் முதல் படத்திற்கு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் கலவையான விமர்சனங்களே கிடைத்தது. தொடர்ந்து தித்திக்குதே படத்தில் ஜீவா நடித்திருந்தார். இந்த படம் கலவையான விமர்சனங்களை கிடைத்தது. பின்னர் அமீர் இயக்கத்தில் வெளியான ராம் படத்தில் ஜீவா நடித்திருந்தார். இந்த படம் அவருடைய கெரியரில் மிகப்பெரிய அப்படி குரோத்தாகவும் அமைந்தது. இந்த படத்திற்கு விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பும் பெற்றது. இந்த திரைப்படம் கோவாவில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. பின்னர் சைபர் சர்வதேச திரைப்பட விழாவில் அவர் சிறந்த நடிகருக்கான விருதையும் வென்றார். சிவாஜி கணேசனுக்கு பிறகு சர்ப்ரைஸ் சர்வதேச விழாவில் விருது பெற்ற ஒரே தமிழ் நடிகர் ஜீவா மட்டுமே. டிஷும் கற்றது தமிழ், சிவா மனசுல சக்தி, கோ, நண்பன், முகம்முடி, நீதானே என் பொன் வசந்தம், என்றென்றும் புன்னகை, கலகலப்பு 2 என பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியான கலகலப்பு படத்தின் மூலம் ஜீவா பாலிவுட்டிலும் அறிமுகமானார். கடந்த 2007ஆம் ஆண்டு ஜீவா சுப்ரியா என்ற பெண்ணை திருமணமும் செய்து கொண்டார். தனது 10வது வயதில் முதன்முறையாக ஜீவா சுப்ரியாவை சந்தித்துள்ளார். ஜீவாவும் சுப்ரியாவும் ஒரே பள்ளியில் படித்தனர். சிறு வயதிலிருந்து இருவரும் நண்பர்களாக இருந்து வந்தனர். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் நண்பராக இருந்த நிலையில் இருவருக்கும் நட்பை தாண்டி ஒரு ஈர்ப்பு இருந்துள்ளது. ஜீவா தன் முதலில் தனது காதலை சுப்ரியாவிடம் வெளிப்படுத்தியுள்ளார். சுப்ரியாவுக்கு ஜீவா மீது காதல் இருந்த நிலையில் உடனே அவரும் ஓகே சொல்லிவிட்டாராம். பள்ளி படிப்பை முடித்த பின்னர் ஜீவா கிராஃபிக் டிசைனிங் படித்தார். பின்னர் சினிமாவில் ஹீரோவாகவும் அறிமுகமானார். அதோடு சேர்த்து மறுபுறம் MBA படித்து முடித்த சுப்ரியா இன்ஜினியரிங் டிசைனிங் படித்துள்ளார். இருவரும் 7 ஆண்டுகள் காதலர்களாக இருந்துள்ளனர். பின்னர் இருவரும் தங்களுடைய துறையில் ஓரளவு முன்னேறியிருந்த சூழலில் தங்களுடைய காதலை குடும்பத்தினரிடம் சொல்லி திருமணத்திற்கு சம்மதம் வாங்கியுள்ளனர். அது மட்டுமின்றி இரு வீட்டாரின் சம்மதத்துடன் 2007ஆம் ஆண்டு ஜீவா சுப்ரியா ஜோடி திருமணம் செய்து கொண்டனர். டெல்லியில் திருமணமும் சென்னையில் பிரம்மாண்டமாக வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்தது. அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இதில் கலந்து கொண்டார். இதில் பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் சினிமா பிரபலங்களும் கலந்து கொண்டனர். அது மட்டுமின்றி அப்படி சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்கு வரும் அவரது மனைவியுடன் இருக்கும் போட்டோக்களையும் பதிவிட்டு வருகிறார் ஜீவா. ஜீவா சுப்ரியா தம்பதிக்கு 2010ஆம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்தது. திரைத்துறை தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் எந்த சர்ச்சைகளும் இன்றி அமைதியான வாழ்க்கையை நடத்தி வருகிறார். மேலும் தனது 20 ஆண்டுகளுக்கும் மேலான திரை வாழ்க்கையில் 40க்கும் மேற்பட்ட படங்களில் ஜீவா நடித்துள்ளார். மேலும் அவர் வெற்றி தோல்விகளை மாறி மாறி சந்தித்துள்ளார். இடையே ஜீவாவின் சில படங்களுக்கு போதிய வரவேற்பு கிடைக்கவில்லை. எனினும் ஜீவா நடிப்பில் கடைசியாக வெளியான பிளாக் படம் அப்படி விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பையும் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.